Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 7 subsidiary books 2 உடைய exercise 6th sum பார்க்கலாம். Record the following transactions in the 3-column cash book of John. So இந்த sumல நம்ம 3-column cash book தான் போட போறோம். 2017 December 1 cash balance brought forward 12,600 rupees and December 1 bank overdraft brought forward 36,000 rupees. அதாவது நம்ம கிட்ட cash balance இருக்கு 12,600 rupeesக்கு. இது நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணுவோம் இல்லையா, அந்த அமௌண்ட் தான். இது வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ டெபிட் சைட்ல போடணும். இது பேங்க்ல ஓவர் டிராஃப்டா இருக்கு. ஓகேவா? ஸோ பேங்க்ல நமக்கு ஓவர் டிராஃப்டா இருக்கு அப்படின்னா இதை நம்ம கிரெடிட் சைட்ல போடணும். சரியா? ஏன்னா பேங்க்ல நமக்கு அமௌண்ட் இருந்துச்சுன்னா தான் அது நம்ம டெபிட் பேலன்ஸா எடுத்துக்கணும், டெபிட் சைட்ல போடணும். ஓகே. ஆனா பேங்க் ஓவர் டிராஃப்ட் பாத்தீங்கன்னா பேங்க்ல நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதனால இதை நம்ம டெபிட்ல போடக்கூடாது. ஓகேவா? இது நம்ம கிரெடிட் சைட்ல போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மேட் போட்டுட்டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எடுத்து எழுதிக்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் ஜான் போட்டு ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா எழுதிடுங்க. ரெசிப்ட், அமௌண்ட்ல நம்ம 3 காலமா பிரிக்கணும். டிஸ்கவுண்ட் காலம், கேஷ் காலம் அண்ட் பேங்க் காலம். இங்க வவுச்சர் நம்பர் எல்எஃப் லெட்ஜர் ஃபோலியோ போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இந்த சைடு பேமெண்ட்ஸ், வவுச்சர் நம்பர் எல்எஃப், டிஸ்கவுண்ட், கேஷ், பேங்க் 3 காலம் போட்டுக்கோங்க. மேல அமௌண்ட் ருபீஸ் போட்டுக்கோங்க. டெப்டார் கிரெடிட்டார் போட மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெபிட் பேலன்ஸ் எழுதிக்கலாம். கேஷ் பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். டேட்ல 2017 December 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷ் காலம்ல 12,600 rupees போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். கிரெடிட் சைட்ல சேம் நம்ம இதையுமே பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு தான் போடணும். டேட்ல 2017 December 1 போட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு பேங்க் காலம்ல 36,000 rupees போட்டுக்கோங்க. December 1 அட்வான்ஸ் பெய்ட் டு பெட்டி கேஷியர் பை செக் 3,000 rupees கொடுத்திருக்காங்க. அதாவது பெட்டி கேஷியருக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணுவாங்க இல்லையா, அது பே பண்ணிருக்காங்க, செக்ல பே பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது பேமெண்ட்ல போடணும், பேங்க் காலம்ல போடணும். பேமெண்ட் சைட்ல December 1 போட்டு பை பெட்டி கேஷியர் அக்கௌண்ட் போட்டு பேங்க் சைட்ல 3,000 rupees போட்டுக்கோங்க. December 5 goods sold for cash 12,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம சேல் பண்ணதுக்கு நமக்கு கேஷ் கிடைச்சிருக்கு. அப்ப கேஷ் ரிசீவ் ஆகுது இல்லையா, ஸோ நம்ம இதை ரெசிப்ட் சைட்ல போடணும். ஸோ ரெசிப்ட் சைட்ல December 5 போட்டு டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு கேஷ் காலம்ல 12,000 rupees போட்டுக்கோங்க. December 7 டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் கலெக்டட் பை த பேங்கர் 1,000 rupees. அதாவது நம்மளுடைய ஷேர்ஸ்க்கு டிவிடெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து டைரக்டா பேங்க்ல நமக்கு கலெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம பேங்க் காலம்ல போடணும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றதுனால ரெசிப்ட் சைட்ல போடணும். ரெசிப்ட் சைட்ல டேட்ல 7 போட்டுக்கோங்க. டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் போட்டு பேங்க் சைட்ல, அதாவது பேங்க் காலம்ல 1,000 rupees போட்டுக்கோங்க. December 13 கேஷ் பெய்ட் இன்டு பேங்க் 10,000 rupees கொடுத்திருக்காங்க. அதாவது கேஷ பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிருக்காங்க ஆர் பே பண்ணிருக்காங்க, வாட் எவர். ஸோ கேஷ் வந்து நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிருக்கு, பேங்க்குக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் கேஷ் நம்ம கிட்ட இருந்து வெளியில போச்சு இல்லையா, அதனால அதை பேமெண்ட் சைட்ல போட்டுக்கலாம். டேட்ல December 13 போட்டுக்கோங்க. பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு கேஷ் காலம்ல 10,000 rupees போட்டுக்கோங்க. இதுவுமே நமக்கு கான்ட்ரா என்ட்ரி அப்படின்றதுனால இங்க எல்எஃப் காலம்ல சி அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? ரெசிப்ட் சைட்ல டேட்ல 13 போட்டுக்கோங்க. டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு பேங்க் காலம்ல 10,000 rupees போடணும். அதாவது நம்ம கேஷ் எடுத்துட்டு போய் பேங்க்குக்கு பே பண்ணிருக்கோம், அப்ப பேங்க்குக்கு ரிசீவர் இல்லையா, அதனால பேங்க் காலம்ல நம்ம 10,000 rupees போட்டாச்சு. கேஷா கொண்டு போய் தான் நம்ம போடுறோம் இல்லையா, அதனால இங்க நம்ம டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இங்க எல்எஃப் காலம்ல சி அப்படின்னு போட்டுக்கோங்க, கான்ட்ரா என்ட்ரி. ஓகே. December 14 interest charged by the bank for bank overdraft 1,500 rupees. இங்க நமக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சு இல்லையா, இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்கு பேங்க் சைட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தே இதை கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால பேங்க் சைட்ல இருந்து, அதாவது பேங்க் காலம்ல தான் நம்ம இதை வந்து போடணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம பே பண்றோம் அப்படின்றதுனால பேமெண்ட் சைட்ல போடணும். அண்ட் இதை நம்ம பேங்க் காலம்ல போடணும். அமௌண்ட் 1,500 rupees. டேட்ல 14 போட்டுக்கோங்க. பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு பேங்க் சைட்ல, அதாவது பேங்க் காலம்ல 1,500 rupees போட்டுக்கோங்க. இங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் அப்படின்னு கூட நீங்க போட்டுக்கலாம். December 18 செக் issued to Siddiq 8,000 rupees. டிஸ்கவுண்ட் received from him 200 rupees. அதாவது செக் வந்து நம்ம சித்திக்கு கொடுக்குறோம். ஓகேவா? அப்ப நம்ம பே பண்றோம்னு அர்த்தம். பேமெண்ட் சைட்ல போடணும். டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம், சித்திக் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு 200 rupees. ஓகேவா? அந்த 200 rupees போக பேலன்ஸ் 8,000 rupees நம்ம வந்து செக்கா சித்திக்கு நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம். அப்ப பேமெண்ட் சைட்ல பேங்க் காலம்ல நம்ம இந்த 8,000 rupees போடணும். டிஸ்கவுண்ட் காலம்ல 200 rupees போடணும். டேட்ல 18 போட்டுக்கோங்க. பை சித்திக் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டிஸ்கவுண்ட் காலம்ல 200 rupees போட்டுக்கோங்க. பேங்க் காலம்ல 8,000 rupees போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் December 24 இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்டு பை செக் அண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க் 17,000 rupees.
ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் வந்திருக்கு, ரிசீவ் ஆகிருக்கு, செக்ல தான் ரிசீவ் ஆகிருக்கு. அதை உடனேவே டெபாசிட் பண்ணிட்டாங்க பேங்க்ல. அதனால நம்ம பேங்க் காலம்ல போட்டுக்கலாம். ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றதுனால ரெசிப்ட் சைட்ல போடணும். டேட்ல 24 போட்டுக்கோங்க. டு இன்சூரன்ஸ் ரிசீவ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு பேங்க் சைட்ல 17,000 rupees போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டிசம்பர் 28 கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் பாஸ்கர் 15,000 rupees, டிஸ்கவுண்ட் அலவுட் டு ஹிம் 150 rupees. அதாவது பாஸ்கர் கிட்ட இருந்து நமக்கு கேஷ் ரிசீவ் ஆகிருக்கு, அப்ப ரெசிப்ட் சைட்ல போடணும். கேஷ் தான் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றதுனால கேஷ் காலம்ல போடணும். டிஸ்கவுண்ட் காலம்ல 150 rupees போடணும். கேஷ் காலம்ல 15,000 rupees போடணும். ரெசிப்ட் சைட்ல டேட்ல 28 போட்டு டு பாஸ்கர் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டிஸ்கவுண்ட் காலம்ல 150 rupees போட்டுக்கோங்க. கேஷ் காலம்ல 15,000 rupees போட்டுக்கோங்க. டிசம்பர் 31 டெபாசிட்டட் இன்டு பேங்க் ஆல் கேஷ் எக்ஸஸ் ஆஃப் 18,600 rupees. அதாவது 18,600 rupees மட்டும் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற கேஷ் அமௌண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரி நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் காலம்ல எவ்வளவு அமௌண்ட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுல இருந்து இந்த 18,600 rupees நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? மைனஸ் பண்ணி நம்ம கையில வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்றோம் அப்படின்னா கேஷ் நம்ம கிட்ட இருந்து வெளியில போகுது, பேங்க்குக்கு ரிசீவ் ஆகுது. ஓகேவா? எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத நம்ம இப்ப கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அமௌண்ட் கால்குலேட் பண்ணிடலாம். ரெசிப்ட் சைட்ல கேஷ் காலம்ல பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 39,600 rupees இருக்கு. அண்ட் பேமெண்ட் சைட்ல நமக்கு 10,000 rupees இருக்கு. அதாவது நமக்கு டோட்டலா ரிசீவ் ஆன கேஷ் பாத்தீங்கன்னா 39,600. அதுல இருந்து நம்ம பேமெண்ட் பண்ணது 10,000. அதை ஃபர்ஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 39,600ல இருந்து 10,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 29,600 rupees இருக்கும். இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிறது இந்த 29,600 rupees தான். ஓகேவா? சோ இந்த 29,600ல இருந்து நம்ம கிட்ட எவ்வளவு வச்சுக்க சொல்லிருக்காங்க? 18,600 rupees மட்டும் வச்சுக்க சொல்லிருக்காங்க. சோ 29,600ல இருந்து 18,600 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 11,000 rupees வரும். சோ இந்த 11,000 rupees நம்ம பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிடணும். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. நம்ம கிட்ட டோட்டலா ரிசீவ் ஆகிருக்கிற கேஷ் 39,600 rupees. நம்ம பே பண்ணது பிசினஸ்ல இருந்து 10,000 rupees பே பண்ணிட்டோம். ஓகேவா? அதனால 39,600ல இருந்து 10,000 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 29,600 rupees தான் இப்ப நம்ம பிசினஸ்ல இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 29,600ல இருந்து 18,600 மட்டும் பிசினஸ்ல வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொண்டு போய் பேங்க்ல போட சொல்லியிருக்காங்க, பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 29,600ல இருந்து 18,600 நம்ம கையில வச்சுக்க வேண்டிய அமௌண்ட் அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 11,000 வரும். ஸோ இந்த 11,000 நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிடலாம்? பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பே பண்றோம் இல்லையா பேங்க்குக்கு, அதனால பேமெண்ட் சைட்ல டேட்ல டிசம்பர் 31 போட்டு பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு கேஷ் காலம்ல 11,000 rupees போட்டுருங்க. ஏன்னா கேஷ் தான் நம்ம பேங்க்குக்கு பே பண்றோம். நெக்ஸ்ட் ரெசிப்ட் சைட்ல டேட்ல 31 போட்டுக்கோங்க. டு கேஷ் அக்கௌண்ட் போட்டு பேங்க் காலம்ல 11,000 rupees போட்டுக்கோங்க. பேங்க் இஸ் த ரிசீவர் இல்லையா, அதனால நம்ம பேங்க் காலம்ல 11,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் எல்எஃப் காலம்ல நம்ம சி அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா இது கான்ட்ரா என்ட்ரி இல்லையா, அதனால இங்க நம்ம சி அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ நம்ம எல்லா என்ட்ரிஸும் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணலாம். கேஷ் காலம்ல இந்த எல்லா ஃபிகர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 39,600 rupees வருது. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ பேமெண்ட் சைட்ல கேஷ் காலம்ல பாத்தீங்கன்னா 10,000 ஆல்ரெடி பே பண்ணியாச்சு அண்ட் 11,000 இப்போ நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ பேலன்ஸ் நம்ம கிட்ட 18,600 rupees தான் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன். நமக்கு சம்லையும் 18,600 rupees வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ டேட்ல 31 போட்டு இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் 18,600 rupees கேஷ் காலம்ல போட்டுக்கோங்க. இந்த என்ட்ரி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. கேஷ் காலம்ல நமக்கு டோட்டலா 39,600 ரிசீவ் ஆகிருக்கு. அதுல 10,000 நம்ம பே பண்ணிட்டோம். இப்போ 11,000 டெபாசிட் பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 18,600 rupees தான் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன். ஓகேவா? ரெசிப்ட் சைட்ல இருந்து பேமெண்ட் சைடு நம்ம மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு 18,600 தான் வரும். இப்போ நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணதை ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். 2018 January 1 ரெசிப்ட் சைட்ல டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷ் காலம்ல 18,600 rupees போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரெசிப்ட் சைட்ல பேங்க் காலம்ல இருக்கிற இந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டில் இந்த 11,000 வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 39,000 rupees வரும். அண்ட் பேமெண்ட் சைட்ல இருக்கிற பேங்க் காலம்ல இருக்கிற இந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 48,500 rupees வருது. ஸோ நமக்கு டெபிட் சைடை விட கிரெடிட் சைட்ல தான் நமக்கு அமௌண்ட் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் டெபிட் சைட்ல தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ 48,500 rupeesல இருந்து 39,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா
பேலன்ஸ் 9500 rupees வரும். இதுதான் நமக்கு பேலன்ஸ் கேரிட் ஆன் பேங்க் காலம்க்கு. ஓகேவா? இப்போ இதை நம்ம ரெசிப்ட் சைட்ல பேங்க் காலம்ல இந்த 9500 போட்டுக்கணும். டேட்ல 31 டு பேலன்ஸ் கேரிட் ஆன் போட்டு பேங்க் காலம்ல 9500 rupees போட்டுக்கோங்க. இப்போ இந்த 9500 rupees பேங்க் ஓவர் டிராஃப்டா தான் வரும் நெக்ஸ்ட் இயருடைய ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு. ஓகேவா? இங்க நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ பேங்க் காலம் உடைய பேலன்ஸ் கேரிட் ஆன் நமக்கு டெபிட் சைட்ல வந்ததுனால ப்ராட் டவுன் நம்ம கிரெடிட் சைட்ல பண்ணணும். ஓகே, ஸோ ஜான்வரி 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 9500 rupees பேங்க் காலம்ல போட்டுக்கோங்க. பேமெண்ட் சைட்ல ரெசிப்ட் சைட்ல டிஸ்கவுண்ட் காலம்ல 150 rupees மட்டும் தான் இருக்கு, டிஸ்கவுண்ட் அலவுட். ஓகேவா? ஸோ அந்த 150 rupees எடுத்து அப்படியே நம்ம டோட்டல்ல போட்டுக்கலாம். அண்ட் பேமெண்ட் சைட்ல டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் காலம்ல 200 rupees மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த 200 rupees எடுத்து நம்ம இங்க டோட்டல்ல போட்டுக்கலாம். அண்ட் டோட்டல்ல நமக்கு போத் சைட்ஸ் கேஷ்ல 39,600 அண்ட் பேங்க்ல 48,500 rupees வந்துடும். ஸோ இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.